சகோதரர்களே, ரமதான் மாதத்தினுடைய இறுதி கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் கட்டமைக்கு தானே இதுதான் சொல்லுவாங்க முக்கியமானது. முன்னுக்கு போன நாட்களை விட ஆயிஷா நாயகி சொல்றாங்க, முன் சென்ற நாட்களை விட பிந்திய 10 தான் நபி அவர்கள் அதிகமாக முயற்சி செய்வார்கள். ஆனா அந்த ஹதீஸை படிச்சு பாருங்க சகோதரர்களே, நபி அவங்க அதிகமாக அமல் செய்வாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க. ஆனா என்ன அமல் அதிகமாக செஞ்சாங்கன்னு சொல்லலை. அதிகமாக செஞ்ச அமல் எது? முந்திய 20 நாளில் செய்யாத முயற்சியை பிந்திய 10 நாட்களில் செய்வார்கள் சொல்றாங்க. இப்ப முந்திய 20 நாள்ல ஒரு 11 ரக்காத்து நபி தொழுதிருந்தால் அதே 11 ரக்காத்தை தான் பிந்திய 10 நாள்ல தொழுதிருந்தா அப்போ டிஃபரெண்ட் ஒன்று இல்லையே, டிஃபரெண்ட் ஒன்று இல்லை. அப்ப நபி அவங்க அதிகமாக அமல் செய்வார்கள். அப்ப அதிகமாக என்றால் என்ன என்றது ஆயிஷா நாயகி என்ன செய்யல, விளக்கல்ல. அதனால நாங்க எந்த அமலை செஞ்சாலும் அதிகமாக எதையெல்லாம் செய்யலுமோ, இப்போ தொழுகையை அதிகமாக செய்யலுமா தாராளம். ரமதானுடைய மாதத்துல முந்தின ஆரம்ப நேரத்தில் என்ன செய்யறாங்க, 8 ரக்காத்து 10 ரக்காத்து பள்ளிவாசல்ல தொழுகிறாங்க. பிறகு பிந்திய இரவுலையும் என்ன செய்யறாங்க, 8 ரக்காத்து 10 ரக்காத்துன்னு ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சில சகோதரர்கள் அதிலே ஒரு சந்தேகத்தை உருவாக்குறாங்க. அன்றைக்கு ஒருத்தர் பேசுறது நான் கேட்டு, இல்லை அப்படி உடைச்சு தொழக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, தொழுவுரண்டா ஒன்றோ முன்னுக்கு தொழணும், இல்லாட்டி பின்னுக்கு தொழணும், தொழுவுரண்டா ஒன்றோ முன்னுக்கு தொழணும், இல்லாட்டி பின்னுக்கு தொழணும், அப்படி உடைச்சி தொழக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைச்சி தொழுததாக செய்தி இல்லை அப்படின்னு. உண்மைதான், நபி அவர்கள் உடைச்சி தொழுததாக செய்தி இல்லை, செயல்ல இல்லை சகோதரர்களே. ஆனால் ரமதானுடைய பிந்திய 10 நபி அவர்கள் அதிகமாக முயற்சி செய்வார்கள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அவ என்ன முயற்சி, என்ன செஞ்சாங்க அதிகமா? அவ கூடுதலாக தொழுதிருந்தால் சகோதரர்களே அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுதான். இப்ப முந்திய 10 முந்திய இரவுல நாங்க சில தொழுகைகளை தொழுதுட்டு தொடர்ந்து கண்டினியூ பண்ணா மக்களுக்கு சிரமமா இருக்கும் அது. அதனால உலமாக்கள் என்ன செய்யறாங்க, ரைட் இடையில ஒரு ரெஸ்ட் கொடுப்போம், இடையில ரெஸ்ட், கொஞ்சம் படுக்கிறேன்டா படுத்து திரும்பிட்டு வாங்க, தின்றேன்டா தின்னு போட்டு வாங்க, என்ன சார் ஒன்று செஞ்சு போட்டு என்ன திரும்ப உஷாரா ஆகிக்கொண்டு என்ன செய்யுங்க வாங்க. எதுக்கு? நல்ல உஷாரா வணக்கம் செலுத்துவதற்காக. எனவே இதற்காகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரித்து. பல உலமாக்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்ட நேரம் சகோதரர்களே, அதுக்கு எந்த தடையும் இல்லை, தாராளமாக நீங்க தொழலாம். என்ற இரவு வணக்கம் பொதுவான அனுமதிக்கு உட்பட்டது. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி என்ன செய்து கொள்ளலாம், எவ்வளவு ரக்காத்து வேண்டுமானாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்ற அனுமதி இரவு தொழுகைக்கு உண்டு. எனவே நம்ம வசதியை பற்றி சிலர்கள் கேட்கிறாங்க, ஒரே பள்ளியிலே தொழணுமா, இங்கே 8 இஷா தராவி தொழுதா இங்கேதான் கியாமுல் லைலும் தொழணுமா என்றால் அப்படி ஒரு சட்டம் ஒன்று இல்லை. நீங்க விரும்பின இடத்துல தாராளமா என்ன செய்யலாம், தொழுது கொள்ளலாம். முக்கியம் என்ன, தொழ வேண்டும் என்பதுதான். சகோதரர்களே, பிந்திய 10 இரவுகள்ல மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டியது இஷா தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும். எல்லாத்தை விட கூட கவனம் செலுத்தணும் அந்த 2 தொழுகையில. இஷா தொழுகையை ஜமாத்தோடு, ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு. இப்ப கடைசி ரக்காத்துல ஒருத்தர் சேர்றாரு, இமாம் சலாம் கொடுக்க அண்ணா என்னாண்டு இங்க போகல, இவர் ஜமாத்தை அடைஞ்சிட்டாரு என்று நினைக்கிறாரு. சரி, இமாம் தக்பீர் கட்டி 1வது ரக்காத்து முடிஞ்சு 2வது ரக்காத்துல தொழுவாரு, இவரும் ஜமாத்தோடு தொழுதேன்னு தான் சொல்லுவாரு. 1 ரக்காத்திலிருந்து ஒருத்தர் சொல்றாரு, இவரும் எல்லாம் உண்டா? இதெல்லாம் உண்டா? இல்ல சகோதரர்களே. இக்காமத்து சொல்லப்படுவதற்கு முன்னால் நான் சஃப்ல நாங்க இருக்கோம், நினைச்சா அதுதான் அந்த தொழுகைக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியம். நினைச்சா வாங்கு சொல்வதற்கு முன்பே வந்தால் அது 100 அலா 100. நினைச்சா ஆனா இக்காமத் சொல்றதுக்கு முதல்ல நாங்க சஃப்புக்கு வந்துட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக முதல் தக்பீர், ஆரம்ப தக்பீரத்துல் இஹ்ராம் எங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்ப எனவே இஷா தொழுகையை ஜமாத்தோடு ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுதால் நபி அவங்க சொன்னாங்க, யார் இஷாவை ஜமாத்தோடு தொழுவாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை, யார் ஃபஜ்ரை ஜமாத்தோடு தொழுவாரோ மீதி இரவு நின்று வணங்கிய நன்மை. மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய வாக்கியம். அப்ப எனவே இந்த பிந்தின 10 நாள்ல அதை மிஸ் ஆகவே அப்படி சரி ஃபுல் நைட் இபாதத்துடைய நன்மையை அடைஞ்சு கொள்வோம். இல்லைங்களா? அப்படி சரி தராவியில தொழுகை கிடைக்கல, இந்த மார்க்கத்திலேயாவது என்ன செய்யும் அடைஞ்சுங்க. அடுத்தது என்ன நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய, அடுத்தது கியாமுல் லைல் தராவி. இந்த தொழுகைகளையும் ஜமாத்தோடு இமாமோடு சேர்ந்து நாம் தொழுது விட்டால், இஷாவையும் ஃபஜ்ரையும் ஜமாத்தோடு தொழுது விட்டால், சகோதரர்களை குர்ஆன் ஓதுறதுக்கென்று ஒரு மணித்தியாலம் நேரத்தை நாங்கள் ஒதுக்குவோம் என்று சொன்னா, துவா கேட்பதற்கு இஸ்திக்ஃபார் செய்வதற்கு என்று ஒரு மணித்தியாலத்தை நாங்கள் ஒதுக்குவோம் என்று சொன்னா கண்டிப்பா லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களாக ஆகிவிடுவோம். லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்கள். சகோதரர்களே, ஒரே ஒரு நைட்டுக்கு 1000 மாதங்கள். இப்ப நேற்று நடந்த ஒரு பயான்ல ஒரு உதாரணம் சொன்னேன்.
நினைச்சா உங்களோட கம்பெனியில் ஒரு நோட்டீஸ் போடுறாங்கன்னு வைங்க. கம்பெனியில் ஒரு நோட்டீஸ், என்ன நோட்டீஸ்? ஒரு விஐபி வர இருக்கிறார் நெக்ஸ்ட் மந்த் எங்கடா கம்பெனிக்கு. அவர் பவல்ல வரமாட்டார், ராவேல தான் வருவார். நினைச்சா வந்தால் ஒரு சில மணித்தியாலங்கள் இருப்பார். அவருக்கு நாங்க ஸ்பெஷல் கவனம் ஒன்று செலுத்தணும், ட்ரீட் பண்ணணும், மிச்சம் விசேஷமா ட்ரீட் பண்ணணும். இப்ப எங்களுக்கு அந்த டைமுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவை. கம்பெனி பவல் தான் டியூட்டி, நைட்ல என்ன டியூட்டி இல்லை. இருந்தாலும் நோட்டீஸ்ல போடுறாங்க, யார் எங்கட விஐபி வார நேரத்துக்கு வேலைக்கு வருவாரோ ஒரு மணித்தியாலத்துக்கு நாங்க ஒரு மாசத்து சம்பளம் கொடுப்போம். 1 hour வேலை செஞ்சீங்கன்னா எவ்வளவு சம்பளம்? எவ்வளவு? 1 month சேலரிய 1 hourக்கு தருவோம். யாராவது விடுவானா? பொண்டாட்டிமாருக்கு இது கேள்விப்பட்டா எப்படி இருக்கும்? அந்த நாள் எப்பன்றத கவனமா பார்த்து மாப்பிள்ளையை எழுப்பாட்டி போங்க போங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? ஏன் வெகுமதி அவ்வளவு பெருசு. சகோதரர்களே, பிந்திய 10 வந்து விட்டால் நபி என்ன செய்வாங்க? வேஷ்டியை இறுக கட்டுவார்கள், குடும்பத்தவர்களை எழுப்பி விடுவார்கள். ஏன்? இது மிஸ் ஆகக்கூடாது. லைலத்துல் கத்ர் என்ன செய்யக்கூடாது? மிஸ் ஆகக்கூடாது. அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு மாசத்துல சம்பளம் மாதிரி சகோதரர்களே, ஒரு இரவுக்கு ஒரு ராவ் உண்டா என்ன 24 மணித்தியாலமா ராவ் இல்ல, ஒரு 10 hours 11 hours தான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 11 மணித்தியாலம் தான் என்ன செய்யுது? நைட் வருவது. சரி, அப்போ ஒரு 11 மணித்தியாலத்துக்கு அல்லாஹு தாலா 83 ஆண்டுகளுடைய கூலிய வழங்குறான்னு சொன்னா இது மிஸ் ஆகுனா? இது யாருக்காவது மிஸ் ஆகுனா? இவனை விட ஒரு சோம்பேறி மூதேவி யாரும் இருப்பாங்களா? இருக்க மாட்டார்கள். எனவே சகோதரர்களே, ஃபுல் ட்ரை, முழு போக்கஸையும் போடணும். தூக்கம் வரும் சமயத்துல ஷைத்தான் ஐயானே படுக்க வைக்கிறதுல கில்லாடி படுக்க போட்டுருவான். சகோதரர்களே கேட்டுறாதீங்க, ஷைத்தானை கெட்டித்தானே வச்சுக்கிண்டு, ஷைத்தானை கெட்டித்தான் வச்சுக்குது. அது அட்டூழியம் புரியும் ஷைத்தான்களை நினைச்சா சாதுவான ஷைத்தான்களை ஈக்கிறாங்க. நினைச்சா அவங்க எல்லாம் சுபதாய்க்கிறாங்க. என்ற ஹதீஸ்ல வருவது மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களில் அட்டூழியம் புரிபவர்கள். அப்ப அவங்கள தான் அல்லாஹ் இவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரீமான ஆக்கள், அதனால இவனுள்ள கெட்டி போடுவோன்னு கெட்டி போட்டாச்சு ரமதானத்துல. ஆனா சாதுவான ஷைத்தான்கள் இருக்காங்க, உங்களை தூங்க வைக்கிறதுக்கு என்ன அவனால வேணும், அதனால ட்ரை பண்ணுவாங்க. தூங்குறது பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஆனா தூக்கமே ஃபுல் நைட் அல்லது முக்காவாசி நைட்ல ஆயிடக்கூடாது. எனவே சகோதரி ஃபுல் ட்ரை, ஃபுல் போக்கஸை போட்டு இபாதத், தொழுக, இல்லாட்டி திலாவத், இல்லாட்டி துஆ, இல்லாட்டி இஸ்திக்ஃபார், ஏதாவது ஒன்றுல கழிக்க வேண்டியதுதான். பெரும்பான்மையான நேரம் அதுக்காக வேண்டி டாய்லெட் போகக்கூடாது என்று சட்டம் இல்லை, தின்னக்கூடாது என்று சட்டம் இல்லை, கொஞ்சம் தூங்கக்கூடாது என்று சட்டம் இல்லை, தாராளம். ஆனா அதிகமான நேரம் எதில் கழியணும்? எதுக்கு சகோதரர்களை? ஏன் இந்த முயற்சி? 83 ஆண்டுகளுடைய கூலியை அடை. யாரு தேட்டத்தோட நல்ல நீயத்தோட ஆர்வத்தோட சகோதரர்களே ஈடுபடுவாரோ அவருக்கு லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இல்லை. உண்மையாக உங்களுடைய உள்ளத்துல உண்மையான உணர்வு நீயத்து இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பா அந்த பாக்கியை தருவான். ஒரு சஹாபி வந்தாரு, பரவ நபி அவங்க கனிமத்து கொடுத்தாங்களாம். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் இதுக்கு இஸ்லாத்துக்கு வரல, இந்த கனிமத்துக்கு நான் இஸ்லாத்துக்கு வரல, போர்ல நான் கலந்து கொண்டு என்னுடைய இந்த களத்தை காட்டுறாரு, இந்த கழுத்துல ஒரு அம்பு வந்து பாயணும், சரிச்சா, அப்படி நான் ஷஹீதாகணும், அதன் மூலமா சொர்க்கத்தில் என்ன செய்யணும். சகோதரர் அதுக்கு அடுத்து வந்த போர்ல கலந்து கொண்டார். நபி அவங்க போர் முடிஞ்சோடனே அவரை கேட்கிறாங்க, இன்னார் எங்கேன்னு கேட்டாங்க. இன்னார் எங்கே? சாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லா ஷஹீத் ஆயிட்டாங்க. சொன்னாங்க, அவர் எடுத்துட்டு வாங்க, அவர் பொடியை கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க. பொடியை எடுத்துட்டு வந்தாங்க. சகோதரர் நபி அவர்கள் கழுத்தை பார்த்தார்கள், அவர் எதிர்பார்த்த மாதிரியே கழுத்தில் அம்பு பட்டிருந்தது. என்ன சொன்னாங்க தெரியுமா? சதகல்லாஹ், அல்லாஹ்வோடு உண்மையாக நடந்து கொண்டார், அல்லாஹ் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுத்தான். அவருடைய எதிர்பார்ப்பு அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். அப்ப எனவே அந்த ஆர்வம், அந்த தேட்டம், இபாதத் செஞ்சு லைலத்துல் கத்ரை நான் அடைய வேண்டும், மிஸ் ஆகக்கூடாது என்ற இந்த ஆர்வமும் தேட்டமும் உள்ளத்துல நிரம்பி இருந்தால் சகோதரர்களே, அல்லாஹ் உதவி செய்வான். இபாதத் செய்யறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். எனவே அல்லாஹ்வோட உதவி வரும். லைலத்துல் கத்ரை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யலாம்? அடைந்து கொள்ளலாம். என்ன திக்ர் செய்யறது? இப்ப சில சகோதரர் சொல்றாங்க, எங்களுக்கு வேலையே நாங்க எப்படி செய்யறது? நான் டிரைவர், வேலையும் ஓட்டுற வேலை தான் எனக்கு, நான் மெட்ரோ டிரைவர், மெட்ரோ ஓட்டி கொடுத்தா நினைக்கல, என்ன செய்யறது? சகோதரர்களே, எங்களுக்கு செய்யறதுக்கு இபாதத் இல்லைன்னு நினைக்காதீங்க. நபி அவங்க சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, அலா அதுல்லுக்கும் அலா அஃதலி அமாலிக்கும்,
நீங்கள் செய்யும் வணக்கங்களில் எல்லாம் மிகச்சிறந்ததை உங்களுக்கு சொல்லட்டுமா? வஅஸ்காஹா இன்த மலீகிக்கும், அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதி வாய்ந்ததை உங்களுக்கு சொல்லட்டுமா? வஹைருல் லக்கும் மின் இன்ஃபாகில் ذஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளியை நீங்கள் செலவு செய்வதை விட சிறந்த அமலை சொல்லட்டுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போருக்கு போய் எதிரிகள் உங்களை வெட்ட நீங்கள் எதிரிகளை வெட்டுவதை விட சிறந்த ஒரு அமலை சொல்லட்டுமா? சஹாபாக்கள் வானடா சொல்லுவாங்க, வானடா சொல்லுவாங்களா? பலா யா ரசூலல்லாஹ், ஆம் சொல்லித்தாருங்கள். என்ன சொன்னாங்க? திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். சகோதரர்களே, வேலையா? நாக்குக்கு வேலை இல்லை. நாக்க திக்ரில் தாராளமா என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். சகோதரர்களே, பஞ்சமே இல்லை இஸ்லாத்தில், திக்ருக்கு பஞ்சம் இல்லை. அந்த அளவுக்கு நிறைய சொல்ல போனீங்கண்டா எல்லாத்தையும் எங்களுக்கு செஞ்சு முடிக்க இயலாது. அந்த அளவுக்கு நிறைய திக்ரு நபி சொல்லி தந்திக்கிறாங்க. அப்ப எனவே நாம திக்ருல நாங்க ஈடுபடுத்துவோம் என்று சொன்னால் பெரிய இபாதத்தை நாங்கள் செய்யறோம், பெரிய இபாதத். எனவே அதன் மூலமாக நாம் என்ன செய்யலாம்? லைலத்துல் கத்ரை நாம் அடைந்து கொள்ளலாம். எனவே எஞ்சிருக்கக்கூடிய இந்த நாட்களில் அதிகமாக அமல் செய்து லைலத்துல் கத்ர் இரவை அடையும் பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். والحمد لله رب العالمين.